ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன். ஓம் சாய்ராம். குருவே சரணம். ஓம் சரவண பவ. ஓம் சக்தி பராசக்தி. வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம தர்மம் தலை காக்கும் அப்படிங்கிற ஒரு டைட்டிலில் ஒரு சில வீடியோக்களில் போடலான்ட்டு அடியேன் விரும்புகிறேன். மக்களுக்கு தர்மத்தை பற்றி தெரியும், இருந்தாலும் அடியேன் ஒரு சில விஷயங்கள் பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதற்கு மக்களாகிய நீங்கள் ஆதரவு கொடுங்க. சரி, நம்ம விஷயத்துக்கு போவோம். தர்மம் தலை காக்கும். தர்மம் தலை காக்கும் அப்படின்னா, அதாவதுங்க, நம்ம வாழ்க்கையில் சம்பாத்தியம் பண்ணுறோம். சம்பாத்தியத்தில் ஒரு டெய்லி ஒரு 25% அன்னதானத்துக்கு எடுத்து வைங்க. தானத்திலே சிறந்தது அன்னதானம். அன்னதானத்துக்கு உங்களோட அதாவது உங்களோட ஊதியத்தில் 25% டெய்லி எடுத்து வைங்க. டெய்லி கொடுத்தாலும் சரி, எடுத்து வச்சு மொத்தமாக ஒரு வாரமாகவோ மாதமாகவோ போயிட்டு அன்னதானத்துக்கு நீங்கள் செலவு பண்ணுங்கள். எங்கெங்கே டெய்லி அன்னதானம் நடக்குதோ, எந்தெந்த கோயிலில் டெய்லி அன்னதானம் நடக்குதோ அந்த கோயிலுக்கு போய் அன்னதானத்துக்கு நன்கொடையை கொடுங்க. அதாவது தகுந்த நேரத்தில் அந்த தர்மம் உங்களையும் காக்கும், உங்கள் குடும்பத்தையும் காக்கும். நம்ம வரும்போது எதுவும் கொண்டு வரலாங்க, போகும்போது எதுவும் கொண்டு போகிறது கிடையாது. எல்லாமே இங்கேருந்து எடுக்கப்பட்டது. தர்மம் செய்கிறதுனால என்ன பலன் அப்படின்னா, நான் செய்த பாவ கர்ம வினைகள் எல்லாமே இறைவன் பாவ கர்மாவை அழிப்பார். எது நல்லது எது கெட்டதுங்கிற ஒரு தெளிவுங்கிறது நம்மளுக்கு அன்னதானத்துக்கு நீங்கள் டொனேஷன் கொடுக்க உங்கள் மனம் ஒருநிலைப்படும், இறை சிந்தனையில் போகும். எல்லா உயிர்கள்ட்டையும் அன்பாக இருக்கிற ஒரு பழக்கம் வந்துடும். அன்னதானத்துக்கு கொடுக்குற மனசு வந்துடும். ஓம் சாய்ராம். குருவே சரணம். நல்லதே நடக்கும்.